மக்களே, நம்ம அல்லூர் சதீஷ் நம்மளோட இருக்கார். யூ மும்பாக்காக இந்த சீசன் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ சதீஷை கேட்போம். சதீஷ் எப்படி போயிட்டுருக்கு சீசன்? நல்லபடியாக போயிட்டுருக்கு சார். அப்புறம் உங்களோட சின்சியாரிட்டி பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவும் ராஜகுரு சொல்லுவார், கபடின்னா அவ்வளோ உயிர் சதீஷ்க்கு, அதுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டெடிகேஷன் உங்களை வந்து இன்னும் உந்தி தள்ளுதா? கண்டிப்பாக சார். நம்ம வீர விளையாட்டு சார். நம்ம கபடி வந்து முன்னாடி சீனியர் அண்ணாலாம் விளாண்டு போனாலும் சார் பெஸ்ட்டை காமிச்சனால தான் சார் ப்ரோ கபடியில் எங்களை மாதிரி யங் பிளேயர்ஸை எடுக்கிறாங்க சார். அந்த நம்பிக்கையோட தான் சார் எடுக்கிறாங்க. அவங்க பெஸ்ட்டை கொடுத்தனால தான் எங்களை எடுக்கிறாங்க. அது ரொம்ப பெருசு சார். நாங்கள் பெஸ்ட்டை கொடுத்தா சார் இன்னொரு தலைமுறைக்கு எங்களோட ஜூனியர் பிளேயர்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது சார். இந்த சீசனு நாங்கள் பெஸ்ட்டை கொடுப்போம் நம்பிக்கையோடு இருக்கோம் சார் தமிழ் பிளேயர்ஸ். இப்போ ரீசெண்டாக டீமுக்கு வந்து ரிசல்ட்ஸ்லாம் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. அது திருப்பி இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கா டீம்? கண்டிப்பாக சார். மேட்ச் வந்து ஃபெயிலியர் எல்லாருமே வரும் சார். அப் அண்ட் டவுன் எல்லாருமே வரும் சார். அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் சார் இருக்குது. இன்னும் 9 மேட்சஸ் இருக்குது சார். கொண்டு போகிறதுக்கு டீம் எல்லாருமே ஒரு உழைச்சி இருக்கும் சார். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ அஜித் சௌஹானுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது ஒரு டீம் செட் பேக். அது ஒரு பிரைமரி ரைடராக இருந்தார். ஆமாம், அது ஒரு மேட்ச்சில் வரக்கூடிய இன்ஜுரி தான் சார். இப்போ ரெடி ஆகிட்டேன் சார். அடுத்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறது நம்ம தமிழ் மண்ணில் விளாட்றதுக்கு இறங்கிடுவோம் சார். மேட்ச் ப்ளே பண்ணுவோம் சார். ஓகே. அப்புறம் வந்து தமிழ் தலைவாசுக்கு எதிராக நீங்கள் சென்னையில் விளையாட போகிறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா போன முறை சென்னையில் மேட்ச் நடக்கும்போது நீங்கள் தமிழ் தலைவாஸ் டீமில் இருந்தீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து எதிராக விளையாட போகிறீங்க. அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு? அப்படிலாம் சில யாராக இருந்தாலுமே கபடியில் நம்ம எய்த்தாப்பில் எங்கள் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் எய்த்தாப்பில் விளாண்டு தான் சார் ஆகணும். நம்மளோட கேமை காமிக்கணும் சார். அதுதான் சார் கபடி. அதெல்லாம் எதுவும் இல்லை சார். நம்ம கேமை இல்லை 100% காமிக்கணும் சார். அப்புறம் உங்கள் ஊரில் கபடியை பற்றி சொல்லுங்களேன். அல்லூர் சதீஷ் சொல்கிறாங்க, உங்கள் ஊர் பேர் அல்லூரா? ஆமாம் சார். அது எங்கே இருக்குது? திருச்சி மாவட்டம் அல்லூர் கிராமம் சார். எவ்வளோ தூரம் திருச்சியிலேருந்து? திருச்சிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் சார். எவ்வளோ ஃபேமஸ் கபடி உங்கள் ஊரில்? கபடி வந்து ரொம்ப ஃபேமஸ் சார். கபடி எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரியனெல்லாம் கபடி விளாண்டனால தான் சார் எங்களால் விளாட முடியுது. அவங்க கபடி உருவாக்குன கபடி தான் சார் நாங்கள் வந்து முளைச்சி நிற்கிறோம் சார். உங்கள் ஊரில் உங்கள் மேட்ச்லாம் எப்படி பார்க்குறாங்க? வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? அதெல்லாம் பற்றி சொல்ல முடியும்? எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஃபேன்ஸாக இருந்தாலும், என்னோட வீட்டில் இருந்தாலும், எங்கள் அண்ணனாக இருந்தாலும், எல்லாருமே ஒரு மேட்ச்சு சரியாக விளாட்னாலும் நல்லா முடியும்டா நீ விளாட்லான்டான்னு அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க சார். அதுதான் சார் இன்னும் என்னை கொண்டு போகுது. எனக்குள்ளேயும் ஒரு மோட்டிவேட் இருக்குது சார். அதனால் எதாக இருந்தாலும் முடியும்டா சார். அந்த மாதிரி நான் என்னோட லைஃப்பில் நான் போயிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் அவ்வளோ நீங்கள் களத்தில் இறங்கும்போதே அவ்வளோ முகத்தில் சீரியஸாக சின்சியராக இருக்கீங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிறீங்களா உங்கள் மேலேயே? நான் கொடுக்குற சான்ஸை பயன்படுத்திக்கணும்னு? அப்படிலாம் இல்லை சார். நிறைய பேர் என்ன பதட்டமாக வர்ற அப்படிலாங்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படி நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னோட கேமை நான் காமிக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு சான்ஸ், உங்களுக்கு இன்னும் அதிக சான்ஸ் கிடச்சிருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு கபடியில். பூரா இனிமேல் சான்ஸ் கிடைக்குமா? நீங்கள் இது வரைக்கும் கிடைச்சத விட இன்னும் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். நான் அதுக்கு தான் சார் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளே விளாட்றதுக்கு நான் அது ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை நான் போட்டுட்ருக்கேன் சார். இந்த சீசன் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு. ட்ரைனிங்லாம் நீங்கள் வந்து 100% கொடுக்குறீங்க? இண்டிவிஜுவலாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். டீம் கோஆர்டினேஷன் இல்லாமல் நான் இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு வந்து அதிக சான்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே நம்ம வெற்றி பெற முடியாது சார். ஹார்ட் ஒர்க் தான் சார் ஃபஸ்ட்டு. சதீஷ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யார்? நீங்கள் வளர்ந்து வரும்போது கபடியில் இவர் தான் என்னோட ஹீரோ அப்படின்னு நினச்ச யாரா பேர் உண்டா? கபடியில் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு மக்கள், நம்ம தமிழ்நாடு சீனியர் பிளேயர் தான் சார். நம்ம சேரில் தானே இருக்காங்க, ஜீவாகுமார் அண்ணா இருக்காங்க, அப்புறம் ராஜகுரு அண்ணா இருக்கார், பிரபஞ்சன் இருக்கார், ரஞ்சித் அண்ணன், பிரபஞ்ச அண்ணன், நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களால தான் சார் அவங்கள பார்த்து சார் கபடி நாங்கள் விளாட ஆரம்பித்தோம். ப்ரோ கபடியில் இந்த மாதிரி ஆடுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி விளாட்ணும், அந்த ஒரு மோட்டிவேட் தான் சார் நான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே. இப்போ நீங்கள் பிகேல வரைக்கும் பார்த்து ரொம்ப டஃப்பான டிஃபெண்டர் யார்? நிறைய டீமோட ஆடி இருக்கீங்க. யார்கிட்ட வந்து பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டம்னு இருக்கீங்க ஒரு ரைடரா? எங்கள் டீம்லேயே நல்ல கேப்டன் சுனில் நல்லா இருக்காங்க. அவங்க கூட ஆடுறதே நல்ல இந்தியாவில் நல்ல கேப்டன் சார். நல்ல டிஃபெண்டர் சார். அவர் கூட ஆடுறதுக்கே ஒரு இதுதான் சார். அப்புறம் ஃபைனலாக ஒரே கேள்வி, தமிழ்நாடு வந்து நேஷனல்ஸ்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கனவு எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக சார். எனக்கும் அதே ஒரு இதுதான் சார். நம்ம நேஷனல்ஸு நிறையா இது போயிருக்கும் சார். நேஷனல்ஸு எப்படியாச்சும் மெடல் அடிக்கணும் தான் சார் எங்களோட எய்மு, நோக்கம் எல்லாமே. நல்ல டீமை செலக்ட் பண்ணி நல்ல கபடி சார் நல்லா ட்ரெயின் பண்ணி போனால் அடிக்க முடியும். கண்டிப்பாக டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நல்ல கோச் அதுக்காண்டி தமிழ்நாட்டில் நல்ல கோச்சஸ் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் கேம்போ 1 மந்த் 2 மந்த் கேம்ப் போட்டாவே நல்ல பெஸ்ட்டை கொடுப்போம் நம்பிக்கையோட இருக்கேன் சார். உங்களோட ஒரு சின்சியாரிட்டி, டெடிகேஷனோட எல்லாரும் விளையாண்டா நம்மளுக்கு மெடல் வந்துடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிகேல எக்ஸ்பீரியன்ஸோட வரது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா நேஷனல்ஸ்? எஸ் சார். ஆமாம் சார். கண்டிப்பாக சார்.
மகிழ்ச்சி சதீஷ். தமிழ்நாட்டில் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்ச பிளேயர் நீங்கள், சுதாகருக்கே பிடிச்ச பிளேயர் நீங்கள். ஃபேன்ஸ் இல்லாமல் நான் அந்த இடத்துல வந்து நிற்கல சார். ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்கனால சார் வந்து நல்லா வரணும். நீங்கள் வந்து நிறையா வெற்றி பெறணும், உங்கள் கனவுகள்லாம் நிறைவேறணும். கோல்ட் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சதீஷ். தேங்க்யூ சார்.